ஹோசூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஹோசூர் சட்டமன்ற தொகுதின்றது இந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல வந்து இருக்கு. இப்போ ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஹோசூர்ன்றது. ஸோ அங்கே வந்து லிங்குவிஸ்டிக் ரொம்ப தமிழ் அல்லாத ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தது. முதல் முறை ஒரு திராவிட கட்சி அங்கே வெற்றி பெற்ற 2016 பாலகிருஷ்ண ரெட்டி, அதான் அதிமுகலேருந்து வெற்றி பெறார். அதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுக ஜெயிக்கல, தொடர் வெற்றியில் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் சிட்டிங் எம்பி கோபிநாத், இவர் 2001 தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தார். 2016 தான் வீழ்த்தப்பட்டார். 16 பாலகிருஷ்ண ரெட்டி ஜெயிக்கிறாரு. அப்புறம் அவர் பதவி பறிப்போது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இதில். அப்புறம் இடைத்தேர்தலில் 2019 இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறாங்க. 21 வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 11 பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை கொஞ்சம் மிக்சடாக இருக்கு. நீங்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி எம்பியாக இருக்கிறது கோபிநாத் வந்து 37.7% எடுத்து அந்த தோக்குற எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறாரு. தேமுதிக வந்து ஒரு 30% ஓட்டேஜ் எடுத்திருக்காங்க. பாஜக இங்க கர்நாடகா பார்டர்ல அங்க அந்த அரசியல் தாக்கம் கொஞ்சம் இருக்கு. இங்க அவங்க வந்து 11% பாஜக எடுத்திருக்காங்க. எஸ்ஏ சத்யா என்ற கேண்டிடேட் 14% எடுத்திருக்காங்க. இவர் வந்து இண்டிபெண்டா நிற்கிறாரு. இவர் தான் பிற்காலத்துல திமுக சேர்றாரு. இவர் இங்க 14% ஓட்டு எடுத்திருக்காரு இண்டிபெண்டா. 16 பாலகிருஷ்ண ரெட்டி அதிமுக வேட்பாளர் 40% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. கோபிநாத் வந்து அவர் 11 40% 37 தான் எடுக்கிறாரு. அப்போ அது ஃபர்தராக குறைஞ்சி 30% எடுக்கிறாரு. பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு 28,000 ஓட்டு எடுத்து 13% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க 11 கொஞ்சம் அதிகமாக பாஜக இந்த தொகுதி எடுத்திருக்காங்க. 19 இடைத்தேர்தலில் அந்த எஸ்ஏ சத்யா தான் இங்க நிற்கிறாரு இடைத்தேர்தல். அவர் வந்து திமுக 50% ஓட்டு இண்டிபெண்டாவே எடுத்திருக்கும் போது 50% எடுத்துட்டு போயிடுறாரு. திமுக ஐடென்டிஃபை பண்ணாங்க. பாலகிருஷ்ண ரெட்டியோட மனைவி ஜோதி ரெட்டி தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க 40% வந்துடுறாங்க. பட் எங்க திமுக அந்த எஸ்ஏ சத்யாவை ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த 21 ஒய் பிரகாஷ், இவர் வந்து நம்ம தலியை பத்தி பேசணும் சொல்றேன். இவர் 2010 தலியில ஜெயிச்ச பிரகாஷ், இப்போ மாவட்ட செயலாளர் கூட இருக்காரு. ஸோ இவர் தான் 47% ஜெயிக்கிறாங்க. 2000 ஜோதி ரெட்டி அதே அதிமுக வேட்பாளர், இவங்க வந்து 42% எடுத்து வராங்க. இதுல வந்து நீங்க 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் இந்த ஹொசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அதுல நாம் தமிழர் ஓட்டு அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம். நாம் தமிழர் 3000 ஓட்டுல ஆரம்பிக்கிறாங்க 16. 21 16,000 ஓட்டு, இங்க 18,000 ஓட்டு. அதே அந்த லிங்குவிஸ்டிக் போலரைசேஷன் வந்து தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 18,000 ஓட்டுல விஜய்க்கு கொஞ்சம் இம்பாக்ட் எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப 24 பொசிஷன் பார்த்தோன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ஹோசூர் கோபிநாத் இந்த தொகுதிக்காரர் தான். அவர் 40% எடுத்துடுறாரு. மற்ற தொகுதி ஒப்பிடும்போது பலவீனம் தான். அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான கேண்டிடேட் அதாவது இருந்திருக்காரு அவரு. அதிமுக 23% எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பாலகிருஷ்ண கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. பாஜக 2வது இடத்துல இருக்காங்க, 27% அவங்க எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் அவங்க 8% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 23 27 சேரும்போது ஐடியலி இவங்க வெற்றி பெறணும். அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் 100% இருக்கும் பட்சத்தில். பட் என்னன்னா என்னுடைய இங்க யார் கண்டெஸ்ட் பண்றதுன்றதுல 2 பேர் உள்ள கொஞ்சம் குழப்பம் வரும். அதுல கொஞ்சம் ஓட்ஸ் கொஞ்சம் வெளில போகும்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் இங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 1க்கு 2 கேண்டிடேட்ஸ் திமுக இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இது தொகுதி மோஸ்ட்லி அதிமுக பாஜகவுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக தான் கண்டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பெரிய இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நான் ஹொசூர் பிரகாஷ் மீண்டும் வெற்றி பெறுவார் தான் நான் நினைக்கிறேன் இந்த தொகுதியில்.